அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். 8 limbs ஆஃப் யோகால முதல் ஃபர்ஸ்ட் லிம்ப் வந்து இந்த யமாஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். யமாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து ஃபவுண்டேஷன் சொல்லலாம். ஏன் அது வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட முக்கியமான மாரல் டிசிப்ளின் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே நமக்கு வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது இருந்தாதான் அடுத்தடுத்த டைமென்ஷனை நம்ம ரீச் பண்ண முடியல, அடுத்து முன்னேற முடியும். அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது தான். இது வந்து ஆன்மீக வாழ்க்கையில கூட இது ஒரு அடித்தளமா இருக்கு. நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வரணும்னா கூட அதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கு. அது என்னன்னா இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி நாம வந்து பிறர்கிட்ட பேசணும், எப்படி பழகணும் அப்படிங்கிறத இந்த யமாஸ் அது வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ அதனால தான் இது வந்து நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் பார்ட்டா வச்சிருக்காங்க யோகால. யமா யோகாவின் முதல் அங்கம் மற்றவர்களுடன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்பிக்கிறது. ஒழுக்கம் மற்றும் நெறிகளை வளர்க்கிறது. ஆன்மீக வாழ்க்கையின் அடித்தளம் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு இப்போ ஒரு வேலையிலேயே நீங்க இருந்தா கூட அந்த வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் அடையணும்னா நீங்க வந்து டிசிப்ளின் அப்படிங்கிறத கடைப்பிடிச்சாதானே அதுல முன்னேற்றம் அடைய முடியும். ஒரு ப்ரமோஷன் அப்படின்னு கிடைக்கிறதுனா கூட நீங்க எப்படி அந்த வேலையை செய்யறீங்க, தொடர்ந்து அதை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறதே கொடுக்கப்படும். அதே மாதிரிதான் எல்லாமே ஆன்மீக வாழ்க்கையிலயுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்கோம், எப்படி நம்ம அதை கடைப்பிடிக்கிறோம், அதை நம்ம ரெகுலரா செய்யறோமா, அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலயுமே ஒரு முன்னேற்றம் வரும். ஸோ அதனால இந்த யமாஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன் அடிப்படை அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த யமாஸ் வந்து முக்கியம் அப்படின்னா, அது என்ன பண்ணுது, நமக்கு நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்துது. பியூரிஃபைஸ் த மைண்ட். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொன்று நமக்கு வந்து கிரியேட்ஸ் இன்னர் பீஸ், உள்ளுக்குள்ள ஒரு மன அமைதியும் கொடுக்குது. அமைதி அப்படிங்கிறது இந்த யமாஸ் மூலியமா நமக்கு கிடைக்குது. இன்னொன்று நம்ம வந்து தியானத்துக்கு அது வந்து நம்மளை தகுதிப்படுத்துது, ப்ரிப்பேர் பண்ணுது. இந்த யமா இல்லாம நமக்கு எந்த ஒரு உயர்ந்த யோக நிலையுமே அடைய முடியாது அப்படிங்கிறாங்க. முதல்ல நம்ம வந்து மெடிடேஷன் பண்றது மூலியமா மட்டும் நம்ம வந்து நிறைய நிலைகள் அடைய முடியும் அப்படிங்கிறது கிடையாது. மெடிடேஷனை நம்ம பண்றோம், ஆனா நம்மளுடைய பேச்சு செயல்லாம் வந்து அதுக்கு எதிர்மறையா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம உயர்ந்த நிலையை அடைய முடியாது. ஸோ அதனால எப்போ நம்ம வந்து தியானத்திலையுமே நல்ல நிலையை அடைய முடியும்னா நம்மளுடைய மனம் தூய்மையா இருக்கணும். இன்னொன்னு அந்த உள்ள அமைதி, அந்த அந்த உள்ள அமைதியும் நமக்குள்ள இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தாதான் நம்ம தியானத்துக்குள்ளேயே போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனாலதான் வந்து இந்த யமாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த யமாஸ்ல வந்து 5 விதங்கள் இருக்கு. அதுல வந்து ஒரு 5 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல 10ன்னு காட்டியிருக்கேன். அது என்னன்னா அந்த இங்கிலீஷும் தமிழும் வந்து ரெண்டும் சேர்ந்து 1 2 3 அப்படி வந்திருக்கு. அதனால 5 யமாக்கள் இருக்கு. நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா அஹிம்சாங்கிறது, நான் வயலன்ஸ். இந்த அஹிம்சாங்கிற வார்த்தை எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இடத்துல நம்ம காந்திஜி கூட வந்து அஹிம்சாவை கடைபிடிச்சுதான் வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஸோ அதனால வந்து அஹிம்சா அப்படிங்கிறது நான் வயலன்ஸ், வன்முறை இல்லாம இருக்கிறது. இந்த வன்முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே நீங்க வந்து அந்த அஹிம்சாவை கடைபிடிக்கணும், உங்களுடைய சொல் செயல் எண்ணம் எல்லாத்துலேயுமே. இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா அடுத்தடுத்து நம்ம பார்க்க தான் போறோம். அடுத்தது வந்து சத்யா, ட்ரூத்ஃபுல்னஸ். சத்தியம்ங்கிறது உண்மை. உண்மையோட நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கிறது, மற்றவங்களுக்கும் நீங்க வந்து உண்மையா இருக்கிறது, எல்லா விஷயத்துலையுமே உண்மையை கடைப்பிடிக்கிறது, அதுதான் அது இந்த சத்தியம் அப்படிங்கிறது. அடுத்தது அஸ்தேயா, நான் ஸ்டீலிங். நான் ஸ்டீலிங்கிறது வந்து பொருளை மட்டும் திருடுறது அப்படிங்கிறது கிடையாது. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்த பிரம்மச்சரியா அப்படிங்கிறது. பிரம்மச்சரியாங்கிறது ரைட் யூஸ் ஆஃப் எனர்ஜி. உங்களுக்குள்ள ஆற்றல் சக்தி இருக்கு இல்லையா, அதை சரியான முறையில நீங்க பயன்படுத்துறது. அடுத்தது வந்து அபரிகிரகா, பற்றின்மை. நான் பொசசிவ்னஸ். நம்ம எப்பவுமே மெடிடேஷன்ல சொல்றது வந்து அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறது, டிட்டாச்சா இருங்க. அதுதான் இந்த நான் பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது. எது மேலேயுமே இந்த பற்று இல்லாம இருக்கிறது தான். ஸோ இந்த 5 விஷயத்தையுமே நம்ம வந்து இந்த யமாஸ்ல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த யமாஸ் அப்படிங்கிறது ஏன் முக்கியம்னா, இது எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதுனால. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அஹிம்சா பார்த்தோம் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா நாட் ஹார்மிங் அதர்ஸ் ஆர் செல்ஃப்.
பிறரையும் நம்ம வந்து காயப்படுத்தக்கூடாது, நம்மளையும் நாம வந்து காயப்படுத்திக்க கூடாது. பிறரை நம்ம என்ன மாதிரி எல்லாம் காயப்படுத்துவோம்? நம்ம பேச்சு மூலியமா, வார்த்தைகள் மூலியமா, நம்மளுடைய அதுக்கப்புறம் நம்ம எண்ணங்கள் மூலியமா, நம்மளுடைய செயல் மூலியமா பிறரை நம்மளால காயப்படுத்த முடியும். ஆனா இது எல்லாமே நம்ம செய்யாம இருக்கிறது தான் இந்த நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது. வயலன்ஸ்னா பொதுவா நம்ம என்ன நினைச்சுப்போம்? அடிச்சுக்கிறது, குத்திக்கிறது, இந்த மாதிரி தான் இல்லையா? அதுதான் வயலன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம மனதுக்குள்ளேயும் இப்ப பிறரை பத்தி நீங்க வந்து எண்ணங்கள் மூலியமா எதிர்மறையா அவங்கள பத்தி யோசிக்கிறீங்கனாவே அதுவே ஒரு வயலன்ஸ் தான். அதுவே வந்து நீங்க வன்முறையை உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி வார்த்தைகள் மூலியமா கூட நான் உன்னை வந்து அடிச்சிருவேன், நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்ட்டு நம்ம வார்த்தைகள் பயன்படுத்துறோம்ல, அதுவுமே வந்து வன்முறை தான். செயலுமே வந்து ஒரு பொருளை வந்து நம்ம அந்த ஹார்மோனியோட ஒரு பொருளை எடுத்து வைக்கிறது கூட ரொம்ப ஃபாஸ்டா வேகமா விருப்போட இப்படி போடுறது, இது எல்லாமே வந்து வயலன்ஸ் லிஸ்ட்ல வருது. அதனால நம்ம எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எதுவுமே நம்மளையும் பாதிக்க கூடாது, பிறரையும் பாதிக்க விடாம நம்ம பார்த்துக்கணும். அதுதான் இந்த அகிம்சா அப்படிங்கிறது. உங்களுடைய திங்கிங் கூட எப்படி இருக்கணும்னா சரியான முறையில இருக்கணும். அது திங்கிங்ல கூட வன்முறை இல்லாம இருக்கணும். ஸோ என்ன கடைப்பிடிக்கணும்னா அன்பு, அதுக்கப்புறம் கருணை. இந்த கம்பேஷன் பத்தி நம்ம பவர் ஆஃப் நவுலயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அன்பையும் கருணையும் நம்ம வந்து கடைப்பிடிச்சு வாழ்க்கைய வாழணும். இதை வந்து தினசரி நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணணுங்கிறாங்க. ஸோ இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மென்மையா பேசுறது. பேசும்போது நம்ம வந்து அதுல ஒரு கனிவு இருக்கணும். ஸோ அந்த தன்மையோட பேசணும். அதுவுமே இப்போ நம்ம அதிரடியா பேசுறது, குரலை வந்து ரொம்ப உயர்த்தி பேசுறது, மிரட்டுற மாதிரி ஒரு தோரணையில பேசுறது, இது எல்லாமே எங்க வருதுன்னா வயலன்ஸ்ல வருது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஸோ நம்ம அன்பா அமைதியான முறையில நம்மளுடைய பேச்சு ரொம்ப மென்மையா இருக்கணும். அப்பதான் அடுத்தவங்களை போய் நம்ம நம்ம பேசுற விஷயம் அவங்கள போய் சேரும் கூட. அடுத்தது பாத்தீங்கன்னா சத்யா. சத்யாங்கிறது என்னன்னா ட்ரூத்ஃபுல்னஸ். சத்தியம்ங்கிறது உண்மை. உண்மைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நீங்க உண்மையா இருக்கணும், பிறர்கிட்டயும் நீங்க வந்து உண்மையா இருக்கணும். உண்மை வந்து உங்களுடைய உண்மை பிறரை வந்து ஹர்ட் பண்ணாம இருக்கணும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தவங்க வந்து ஒரு தவறு செய்யறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த தவறை வந்து அவங்களுக்கு காயப்படுத்தாம எடுத்து சொல்றது. அதே சமயம் நீங்களும் வந்து உங்களை காயப்படுத்திக்க கூடாது. அந்த மாதிரி நீங்க உண்மையை எடுத்து சொல்லணுங்கிறது தான் ட்ரூத் ஷுட் நாட் ஹர்ட்ங்கிறது. அதே சமயம் உங்களுக்கு வந்து நீங்க எப்பவுமே நேர்மையா இருக்கிறது, பீயிங் ஹானஸ்ட் வித் ஒன் செல்ஃப். கருணையுடன் உண்மையை வாழ்தல், உண்மை பிறரை காயப்படுத்தக் கூடாது, தன்னிடம் நேர்மையாக இருப்பது. சோ உங்களுக்கு நீங்க வந்து உங்ககிட்டயும் நீங்க உண்மையா இருக்கணும், பிறர்கிட்டயும் நீங்க வந்து உண்மையா இருக்கணும். சோ உண்மை அந்த சத்தியத்துல வாழ்றது தான் நமக்கு வந்து அது உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. சோ உண்மை பிளஸ் அன்பு, உண்மை பிளஸ் கருணை ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து இந்த சத்தியம் அப்படிங்கிறது. இத வந்து நம்ம எவ்ரிடே ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அஸ்தேயா. அஸ்தேயாங்கிறது வந்து நான் ஸ்டீலிங். நான் ஸ்டீலிங் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளை திருடுறது மட்டும் கிடையாது, அடுத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை திருடுறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நான் ஸ்டீலிங்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நாட் டேக்கிங் வாட் இஸ் நாட் கிவன். உங்களுக்கு எது கொடுக்கப்படலையோ அதை நீங்க வந்து எடுக்க கூடாது, அது வந்து தவறு. இன்க்ளூட்ஸ் டைம், எனர்ஜி, பீஸ், பில்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் கண்டென்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது பிறருடைய நேரத்தை கூட நம்ம திருடக்கூடாது. பிறருடைய நேரத்துக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி நமக்கும் வந்து நேரம் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை வந்து வீணடிக்க கூடாது. நேரத்தை வீணடிக்காம அந்த நேரத்தை நம்ம எப்படி நல்ல விதமா பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அடுத்தவங்களோட நேரம், அவங்களுடைய நேரத்தை உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க பயன்படுத்துறது கூட அது ஸ்டீலிங் லிஸ்ட்ல வருது. அதே மாதிரி பிறருடைய நிம்மதியை கெடுக்கிறதுமே இந்த ஸ்டீலிங் அப்படிங்கிறதுல வருது. ஸோ நம்ம இதுக்கு என்ன செய்யணும்னா நம்பிக்கையை உருவாக்குறது, நம்பிக்கையும் திருப்தியும் நம்ம வந்து வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம செய்ய வேண்டியது. அதுதான் இந்த அஸ்தேயா அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா போன்ல ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன எதுக்காக நீங்க போன் பண்றீங்களோ அந்த முக்கியமான விஷயத்த மட்டும் பேசிட்டு நீங்க விட்டுறலாம். அதை விட்டுட்டு நீங்க நிறைய நேரம் பேசுறது அதே மாதிரி அப்ப அவங்களுக்கு உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கவங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா கூட நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க அவங்களுடைய நேரத்தை வீணடிச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க உங்ககிட்ட. சோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சோ இந்த இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னா அவங்களுடைய நேரத்தை நீங்க வந்து
ஸ்டீல் பண்றீங்க அப்படிங்கிறது தான். அதே சமயம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நிறைய நேரம் ஃபோன் பாக்குறது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். நேரத்தை வந்து ரொம்ப வீணடிப்போம். தேவையில்லாம ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கூட இருக்காது. ஆனா அதுல நம்ம நேரத்தை செலவிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஆற்றல் சக்தியும் சேர்ந்துமே அங்க வீணடிக்கிறோம். ஸோ இதுவுமே நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த அஸ்தேயா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பிரம்மச்சரியா. பிரம்மச்சரியான்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரைட் யூஸ் ஆஃப் எனர்ஜி, சக்தியை சரியாக பயன்படுத்தல் அப்படிங்கிறது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து ஆற்றல் சக்திங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த ஆற்றல் சக்திங்கிறது வந்து இந்த உடல்ல இருந்து நமக்கு உடல் மூலியமா நமக்கு இருக்கிற ஆற்றல் சக்தி, மனதில இருந்து வரக்கூடிய ஆற்றல் சக்தி. ஸோ அதுதான் வைஸ் யூஸ் ஆஃப் பிசிக்கல் அண்ட் மென்டல் எனர்ஜி. இந்த எனர்ஜி வந்து நம்ம தியானத்து மூலியமா நமக்கு நிறையவே கிடைக்குது. இப்போ நமக்கு வந்து பிசிக்கலா நம்ம பாத்தீங்கன்னா நல்ல எனர்ஜியா இருப்போம். ஆனா மைண்ட் அளவுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஸோ நம்ம பிசிக்கலா எனர்ஜி நமக்கு இருக்கே அப்படின்னு அதை வீணடிக்க கூடாது. அதே மாதிரி மென்டலா நம்ம ட்ரெயின் ஆயிட்டோன்ட்டு அப்படியே நம்ம எதுவும் தெரிஞ்சுக்காமலும் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு எனர்ஜியுமே நம்ம சரிசமமா சமநிலையில கொண்டு போகணும். எதையுமே நம்ம வந்து அதிகமா வீணடிக்கவும் கூடாது. அதை வந்து மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது. அதுதான் இங்க சொல்ல வராங்க. சரி நான் எனர்ஜியை வந்து சேவ் பண்றேன்ட்டு அதை அப்படியே சப்ரஸ் பண்ணக்கூடாது. எதுக்கு நம்ம அந்த எனர்ஜியை பயன்படுத்தணுமோ, ஒரு வேலை இப்ப தேவையான வேலைக்கு நீங்க ஒரு இடத்துக்கு பிசிக்கலா போய் ஆகணும், அது முக்கியமான வேலைங்கும் போது அதுக்கு நீங்க போய் உங்களுடைய பிரசன்ஸ் அங்க இருக்கணும்னா அதுக்கு இருக்கலாம். அதை விட்டு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாம நீங்க அலைஞ்சு திரியிறீங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைகளை நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய மென்டல் எனர்ஜியுமே எதுக்கு நீங்க வந்து என்ன மாதிரி ஒரு பிளான் போடுறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா கூட அதுக்கு உங்களுடைய மனதிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை சரியான முறையில நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து இப்ப சில பேர் ரொம்ப அடிக்ஷனுக்கெல்லாம் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கே தெரியாம தேவையில்லாத சில வேலைகளை வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த கான்ஷியஸ் ஸ்டேட்ல இல்லாம. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த பிரம்மச்சரியம் சொல்லுது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சக்தியை நம்ம சரியான வழியில பயன்படுத்துறது தான் இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது. ஸோ இதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாரிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு கிடைக்குது. நிறைய நேரம் நம்ம வந்து மென்டல் எனர்ஜி எப்படி வீணடிக்கிறோம், கவலை மூலியமா கோபத்து மூலியமா. ஸோ இதனால நமக்கு என்ன எனர்ஜி ஆற்றல் சக்தி வீணாகுது. எமோஷனலா கூட நம்ம அதை ட்ரெயின் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த பிரம்மச்சரியம்ங்கிறது என்னன்னா உங்களுக்குள்ள எதிர்மறை நேர்மறை ரெண்டு எனர்ஜியுமே இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு ஆற்றல் சக்தியுமே நீங்க சமநிலையில வச்சுக்கிட்டு தேவையான முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க பிரம்மச்சரியம்ங்கிறது சொல்லப்படுது. அடுத்தது வந்து அபரிக்கிரகா, பற்றின்மை. நிறைய விஷயத்துல நம்ம வந்து ஒரு பற்றோட இருக்கிறது, அது வந்து இருக்கக்கூடாதுங்கிறாங்க. நான் பொசசிவ்னஸ், லெட்டிங் கோ ஆஃப் அட்டாச்மெண்ட், நாட் கிளிங்கிங் டு பீப்புள் ஆர் அவுட்கம்ஸ், லிவிங் ஃப்ரீலி அப்படிங்கிறது. அதாவது இப்போ மனுஷங்க மேலேயும் நமக்கு வந்து பற்று இருக்கும், பொருள் மேலேயும் வந்து பற்று இருக்கும். நமக்கு வந்து அதை வந்து அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து விடுபட முடியாம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம நம்ம ஒரு ஃப்ரீடமோட வாழ்க்கையை வாழ்றது, லிவிங் ஃப்ரீலி, அந்த அட்டாச்மெண்ட்டோட இருக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு துன்பத்தை கொடுக்குது. ஸோ இந்த அபரிக்கிரகா அப்படிங்கிறது வந்து இந்த பற்றின்மை. இதை வந்து நம்ம கடைபிடிக்கணும். இதனாலதான் இந்த யமாஸ் அப்படிங்கிறதுல வந்து இந்த 5 பார்ட்ஸ் இருக்கு. இந்த 5 பார்ட்ஸையும் நீங்க கடைபிடிக்கிறதுனால லைஃப்ல வந்து நம்ம வந்து எப்படி பிறரோட பேசுறது பழகிறது அப்படிங்கறத வந்து இது கத்து கொடுக்குது. ஸோ நம்ம வந்து கீதையில கூட சொல்லுவாங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிறது தான் அது. ஸோ நீங்க வந்து என்ன செஞ்சாலுமே அதை வந்து இந்த நான் பொசசிவ்னஸ் மோட்ல இருந்து செய்யறது, அட்டாச்மெண்ட் இல்லாம நான் இது செய்யறதுனால எனக்கு வந்து இந்த பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இல்லாம நீங்க அந்த செயலை ஜஸ்ட் செய்யறீங்க, அதுக்கப்புறம் லெட் கோ பண்றீங்க. அதுல நீங்க வந்து அப்படியே ஒரு பற்றுதலோட இருந்துகிட்டே இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு வந்து துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 5 விஷயத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பா லைஃப்ல கடைபிடிக்கிறது மூலியமா நாம நல்ல விதமான ஒரு உயர்ந்த நிலை, நம்ம இப்போ இருக்கிறத விட இன்னும் நல்ல உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த யோகாஸ் எல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம் மாஸ்டர், நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.